விஜய் அவர்கள் இன்று நடக்கவிருந்த கேம்பெயினையும் ரத்து பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய கேன்சல் பண்ணிட்டு வர்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரா? இல்ல விக்டிம் கார்ட ப்ளே பண்றாரா? இப்போ அவரோட நாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் எழுது. பர்பஸ்ஃபுல்லாக அவரே ரிஜெக்ட் ஆகட்டும், இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸலான்னு தெரியல. முதல் எலெக்ஷன் வரை இதெல்லாம் விளையாட்டாது. சினிமா ஷூட்டிங்கில் வந்து ஏதோ நடிச்சுட்டு போகிற மாதிரியா? கேம்பெயினுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா கூலாக இவர் கேன்சலிங் இட். 2 மணி நேரம் கேட்டால் 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்தில் பண்ணிட்டு போய் விஜய்க்கு ஓட்டு போடுற துடிக்கிறவங்க விஜய் நிறுத்துற ஆளுகள்லாம் ஓட்டு போட துடிப்பாங்களான்னா அதுக்கு பதில் வேறு. பல இடங்கள் அவங்க வேட்பாளர்கள் ஒர்த்தையாக போய் ஓட்டு கேட்குறாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ தனி நபராக போய் நீ ஓட்டு கேட்கும்போது ஓட்டு எங்கேருந்து வரும்? இந்த எலெக்ஷனில் திமுக தமிழ்நாட்டில் ஜெயிப்பதில் பிஜேபிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. திமுகவை எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று பாஜக நினைக்கிறது. அவ்வளோதான். 2 விஷயங்கள். ஒன்று அதானியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. இது ரெண்டையும் ரத்த கம்பளம் விரித்து மிக நேர்த்தியாக திமுக செய்து கொடுக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இது ஒரு காரணமா இருக்குமா? திருமாவளவன் அவர்கள் சட்டசபை தேர்தலில் நிற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை பின்வாங்க வைத்தது 100% உண்மை. விசிகாவுக்கு ஓட்டு போடாதன்னு விசிகா தலைவரே கேட்கிறாருன்றது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு பாலிடிக்ஸ். நியூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் இன்று நடக்கவிருந்த கேம்பெயினையும் ரத்து பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய கேன்சல் பண்ணிட்டு வர்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரா? இல்ல விக்டிம் கார்ட ப்ளே பண்றாரா? இது நம்ம எப்படி பார்க்கறது? இது உருப்படாதுன்னு மட்டும் தெரியுது. அது ஸ்ட்ராட்டஜிஸ்டோ விக்டிம் கார்டோ அது என்னன்றது எலெக்ஷன் முடியும் போது தெரிஞ்சிடும். எல்லா தலைவர்களும் கேம்பெயினில் இருக்கும்போது இவர் கேன்சல் வந்த வாய்ப்பையும் இழந்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுக்கு நடுப்புற வேட்புமனு, அவர் செய்த வேட்புமனு பரிசீலனைக்கு ஸ்க்ரூட்டனி ஆஃப் ஆல் நாமினேஷன் பேப்பர்ஸ், அது என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா 2 இடத்துல நாமினேஷன் போட்டதில் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. ஒரு வயதுல கூட 52 51ன்றாரு. என்னங்க இது பேச்சு? எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்சல் அக்செப்டட் கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் சொல்லணும். யூ ஹேவ் டு டெல் ஒன்லி த கம்ப்ளீட்டட் ஏஜ், நாட் த ரன்னிங் ஏஜ். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். 234 தொகுதிகளும் இன்க்ளூடிங் விஜய் அவங்களோட நாமினேஷன்ஸ் வந்து டிஃபால்ட் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகாமல் இருந்ததுனாலே அதுவே பெரிய சாதனை. இப்போ அவரோட நாமினேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் எழுது. பர்பஸ்ஃபுல்லாக அவரே ரிஜெக்ட் ஆகட்டும், இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸலான்னு தெரியல. 2 தொகுதியிலுமே I don't know whether it is 2 constituencies or at least in 1 constituency he is inviting the rejection of his nomination papers ன்னு தோணுது. இதில் 4 செட் ஆஃப் பேப்பர்ஸ் போடுவாங்க. அதில் எல்லாத்துலேயுமே தப்பு பண்ணியிருக்காரா இல்லை சிலதை ஒழுங்காக வச்சிருக்காரு? எப்படி இருந்தாலும் இஸ் மேக்கிங் ஃபுல் ஆஃப் அஸ். அவர் கவனிக்காம விட்டுட்டாரோ? Then he is unfit to be a politician. அதுதான் இங்க கேள்வியா வருது. 100% unfit to be a politician. முதல் எலெக்ஷன் வரை இதெல்லாம் விளையாட்டாது. சினிமா ஷூட்டிங்கில் வந்து ஏதோ நடிச்சுட்டு போகிற மாதிரியா? இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது இது சினிமா எப்படி ஈஸியான ஜாப் இல்லையோ, எல்லாராலையும் சினிமா நடிகன் ஆக முடியாது, எல்லாராலையும் அரசியல்வாதி ஆக முடியாது. ஒரு நாமினேஷன் பேப்பருக்கு அரசியல் எலெக்ஷனுக்கு இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்து முதல் தடவை கண்டெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கன்சல்டேஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ லீகல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், எவ்வளோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் கூட இருப்பாங்க. அதை மீறி தப்பு நடக்குதுன்னா அது வில்ஃபுல் மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இவர் யாரை ஏமாத்துறாரு? இவர் என்ன செய்ய என்ன தான் சொல்ல வராரு? எப்படி அவரோட நாமினேஷன்ஸில் வந்து இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது? வாட் இஸ் ஹி அப் டு? நாளைக்கு தெரிய போகுது. ஈவன் இஃப் இஸ் நாமினேஷன்ஸ் இன் 1 கான்ஸ்டுவன்சி, 2 கான்ஸ்டுவன்சியில் போட்டிருக்காரு. ஈவன் இஃப் இட் காட் ரிஜெக்டட் இன் 1 கான்ஸ்டுவன்சி, தட்ஸ் அ நியூஸ். தென் he is making fool of us. He is making all of us as fools. இது என்னது இது? எப்படி இது நடக்குது? இது இப்போ எந்த நேர்மையும் உங்கள்கிட்ட இல்லை. குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லை. கரூர்லேயே பார்த்தோம், 43 பேர் செத்தோன்னு ஓடி ஒளிஞ்சாச்சு. அப்புறம் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு தனியாக 4 சவுத்துக்குள்ளே காலில் விழுந்தாரு, மண்டிட்டு மன்னிப்பு கேட்டான். அது பொதுவெளியில் அடிட்டு மன்னிப்பு கேட்கணும். சாவு பொதுவெளியில் நடந்தது, 4 சவுத்துக்குள்ளே நடந்தது. கேம்பெயினுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா கூலாக இவர் கேன்சலிங் இட். 2 மணி நேரம் கேட்டால் 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்தில் பண்ணிட்டு போய் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக அவரை மறுக்கிறாங்கன்றதை நான் மறுக்கல, ஒத்துக்கிறேன். பட் இந்த அவைலபிள் ஸ்பேஸை நீ யூஸ் பண்ணல.
ஃபீல்டுலேயே இல்லையாங்க. எல்லா தலைவர்களும் ஃபீல்டில் இருக்காங்க இன்னைக்கு. எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, சீமான் இருக்காரு. இவர் ஃபீல்ட்லேயே இல்லையே. தென் வாட் இஸ் ஹி அப் டு? தொடர்ச்சியா தனக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. காவல்துறையினர் வந்து அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி சென்ற முறை வந்து இதே மாதிரி கேம்பெயினை ரத்து செய்யும் பொழுதும், புசி ஆனந்த் அதே தான் சொன்னாரு. ஒரு அச்சத்தினால தான் நாங்க வந்து கேன்சல் பண்ணோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கரூர் சம்பவம் மாரி நடந்தா என்ன பண்றது? இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எழுது. இதே தொடர்ச்சியா அவர் சொல்லிட்டு இருக்காரே சார். தென் அப்போ யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். டாக்டிக்கலாக ஒரு இடத்துல கூட்டத்தை பாதியில் நிறுத்திட்டு போகிறது ஓகே. இப்போ கொளத்தூரில் பண்ணாங்க. மேபி a குட் மூவ். பட் இன்னைக்கு 2 இடத்துல 1 மணி நேரம் 1 மணி நேரம் வில்லிவாக்கத்துலேயும் டி நகர்லையும் கொடுத்தா, நான் 2 மணி நேரம் கேட்டால் 1 மணி நேரம் கொடுத்தா நான் கேன்சல் பண்ணிட்டு போகிறேன்னா நாள் இல்லையே. யுவர் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். 234 தொகுதி. இது வரைக்கும் எத்தனை தொகுதி நீ பிரச்சாரத்துக்கு போயிருக்க? எவ்வளோ தொகுதிக்கு சார் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்கீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில் ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரொபோசிஷன் இன் லைஃப், எஸ்பெஷலி இன் பப்ளிக் லைஃப், ஆர் மேபி ஃபார் ப்ரைவேட் லைஃப் ஆல்சோ, எஸ்பெஷலி ஃபார் பப்ளிக் லைஃப், இன் டிப்ளமசி அண்ட் இன் பாலிட்டிக்ஸ். நோ யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்டு வாட் இட் இஸ். இந்த உலகம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்பத்தான் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியும். இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் உன்னுடைய எதிர்வினை இருக்க முடியும். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு கற்பனை இருக்குல்ல, அதற்கேற்ப உன் எதிர்வினை இருக்க முடியாது. எல்லாமே தலைகீழ இருக்கே மேடம். அவரோட பாலிடிக்ஸில், அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் நடைமுறைக்கு ஒவ்வாததா ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை நீ பார்க்கல. மீடியா மே பி அன் ஈவில், ஐ அக்ரி. ஈவன் அஸ் அ மீடியா பர்சன் ஐ டூ அக்ரி. மீடியா மே பி அண்ட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் மீடியா இஸ் அன் ஈவில், பட் அன் அன்அவாய்டபிள் ஈவில். அந்த பர்செப்ஷன், அந்த புரிதல் இருக்கணும்ல. அது இல்லாமல் நீங்கள் வந்து யுவர் எனிமீஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அது புரியாமல் எதுக்கு நீ வந்த முதல்ல களத்துக்கு? முதல்ல வந்திருக்க கூடாது. வந்தால் ஒழுங்காக இருக்கணும். ரெண்டுமே இல்லை. ஒரு இண்டிவிஜுவலோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ண முடியாது. தட்ஸ் வாட் ப்ரிசைஸ்லி இஸ் டூயிங். இது இன்னும் அடுத்த 2 வாரத்தில் வந்து கேம்பெயினே பிக்கப் ஆகாது. விஜய்க்கு ஓட்டு போடுற துடிக்கிறவங்க விஜய் நிறுத்துற ஆளுகள்லாம் ஓட்டு போட துடிப்பாங்களான்னா அதுக்கு பதில் வேற. பெரம்பூர்லேயும் திருச்சிலையும் மக்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு முண்டி அடித்து கொண்டு ஓடி வந்து ஓட்டு போடலாம் மேபி. அதை மற்ற 232 தொகுதியிலையும் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பல இடங்கள் அவங்க வேட்பாளர்கள் ஒருத்தையாக போய் ஓட்டு கேட்குறாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையில் சத்யகுமார்னு என்னுடைய நண்பர். அவர் பிஜேபியில் இருந்தார். அவர் ஒரு ஆடிட்டரு, அட்வொகேட்டு எல்லாம் படிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தனியாக நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. சிங்கிளி, அஸ் அ சிங்கிள் பர்சன், சோலோ பர்ஃபார்மன்ஸ் இது. ஏன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் அவருக்கும் கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ தனி நபராக போய் நீ ஓட்டு கேட்கும்போது ஓட்டு எங்கேருந்து வரும்? சார் விஜய் அவர்கள் தவிர்த்து நம்ம செகண்ட் லைன்ல இருக்கிற லீடர்ஸ் கூட அவங்க தொகுதிக்குள்ளேயே அவங்கள சுருக்கிக்கிறாங்க. ஒரு ஸ்டார் கேம்பெயினரா எல்லா தொகுதிக்கும் டிவிகேக்காக பிரச்சாரம் பண்றவங்க யாருமே அங்க இல்லையா சார்? இல்ல, அவர் ஒருத்தர் தான் ஒன் மேன் ஆர்மி. இல்ல அதுக்கு அடுத்து புசி ஆளே ஆனந்தோ இல்ல. இல்ல புசிக்கு என்னங்க இவங்க தெரியும்? அவர் 4 தொகுதியில வேட்பாளர் வேட்புமனு போடலான்றாரு. அவங்க லட்சணாந்தர் மாதிரி இருக்குது. நீ 2 தொகுதிக்கு மேல போட்டினா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு. 4 தொகுதியில போட்டு ஜெயலலிதா மேல போட்ட கேஸ் அந்த அம்மா சாவர வரைக்கும் இருந்தது. செத்த பிறகுதான் அந்த கேஸ் எல்லாம் காணாம போச்சு. The case died when she died. 2 தொகுதிக்கு மேல போட்டினா இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அதுக்காக போட்ட வழக்குகள், அந்த அம்மா மேல போட்ட வழக்குகள் அப்படியே பெண்டிங்ல இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க 2 டேர்ம் ஆட்சிக்கு வந்தாங்க. 2001 and 6ல, அப்புறம் 2011 and 16. 2 terms பவர்ல இருந்தாங்க. பட் the case was alive. The case was abated when she died. இந்த அறிவு கூட இல்லாம 4 தொகுதியில் ஒருத்தர் போடலான்றாரு. போட்டு பாரு 4 தொகுதியில். ஃபார் எவர் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட் இன் லைஃப். அப்போ குறைஞ்சபட்ச புரிதல், புத்தி, விஷயஞானம் இல்லாதவங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்க. அவர் ஜெனரல் செக்ரட்டரி கட்சிக்கு. ஒருத்தன் 2 தொகுதிக்கு மேலே போடக்கூடாதுன்ற அடிப்படை புரிதல் கூட இத்தனைக்கும் அவரும் புதுச்சேரியில் எக்ஸ்எம்எல்ஏ. அப்போ இந்த மாதிரி ஆளுங்க தான் உங்களை சுற்றி இருக்காங்கன்னா இந்த கட்சி எங்கே போய் சேரும், எப்படி விளங்கும் அது? சார் வாதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் என்னோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு பொலிட்டிக்கல் ரைவல்ஸால, அது வந்து நான் பிரச்சனையா பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு வந்து அது உண்மைனா ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இட் இஸ் அப் டு த போலீஸ் டு டேக் ஆக்ஷன். யாரோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில்.
அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனிபடி, எனி லீடர் ஃப்ரம் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபார் தட் மேட்டர் எனி சிட்டிசன், எந்த ஒரு குடிமகனின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் தேர்தல் காலம் என்றால் அரசியல்வாதிகளிடமிருந்து இப்படிப்பட்ட புகார்கள் வருகிறது என்றால் உரிய நடவடிக்கை எடுப்பது தேர்தல் கமிஷனோட வேலை. ஏன்னா இப்போ நிர்வாகம் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் அது இப்போ முறையாக மனு செய்யணும். பாதுகாப்பு இல்லைன்னா அவர் நீதிமன்றங்களை கூட நாடலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது சீரியஸ் இஷ்யூ. ஐ திங்க் தி எலெக்ஷன் கமிஷன் த கவர்மெண்ட் ஷுட் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். அவ்வளோதான். சார், பியூஷ் கோயல் அவர்கள் திமுகவும் விஜயும் கை கோர்த்து தொடர்புல இருந்து வேலைகள் செய்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் எப்படி டிஎம்கேவும் பிஜேபியும் கள்ள தொடர்புல இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ பியூஷ் கோயல் அதை அப்படியே மாத்தி சொல்லியிருக்காரு. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா விஜயோட நடவடிக்கை இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படிதான் தோணுது. ஹேண்ட் இன் க்ளோவ் அப்படின்றாரு. முந்தா நாள் வரைக்கும் விஜய் என்டிஏக்கு வந்துட மாட்டாரான்னு காத்து கிடந்தவர்கள், வழிமேல் விழிவைத்து காத்திருந்தவர்கள், இன்னைக்கு அது இல்லைன்னொன்னே சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதை இது. ஏன் இதே விஜய் வந்து தங்கள் கூட்டணிக்கு வரணும்னு பிஜேபி தலைவர்கள் யாருமே பேசலையா? தமிழிசை சவுந்தரராஜன் பேசலையா? நயினார் நாகேந்திரன் பேசலையா? மத்திய மந்திரி இப்போ தேர்தலில் நிற்கிறார் எல் முருகன், அவர் பேசலையா? எல்லாம் தான் பேசுனாங்க. அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு வரலன்னொன்னே சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதை தான் உங்கள் கதை. இது வழக்கமாக தான் கூட இல்லாதவனை எதிராளியோட கூட்டாளின்னு பேசுறது அரசியலில் ஒரு பரவலாக காணப்படுகிற போக்கு. அதான் இது. பிஜேபிக்கு போயிருந்தாருன்னா அவர் உத்தமராக இருப்பார். பிஜேபிக்கு இல்லைன்னா அவர் டிஎம்கேவோட பி டீம். இது ஒரு அர்த்தமும் கிடையாது. என்டிஏ வாஷ் அவுட் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த தோல்வி பயத்தில் பியூஷ் கோயல் வாயில் வந்தெல்லாம் பேசினிருக்காரு. சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் பல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு சாதகமா எதுவும் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதனாலதான் இவ்வளவு தொய்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பது உண்மை. எதிர்கட்சிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வந்து தேர்தல் கமிஷன் செயல்பாடுகள் இல்லை. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிடம் இருந்து வரவில்லை, விஜயிடம் தான் வருது. அவருக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் அவைலபிள் ஸ்பேஸுக்குள்ளே நீ ஏன் செயல்பட மறுக்கிறன்றது தான் ஏன் கொஸ்டின். அவர் பெட்டிஷன் கொடுத்தாரு இந்தந்த அதிகாரியை மாற்றுன்னு, ஒரு அதிகாரியும் மாற்றலை. டிஜிபியை மட்டும் அது வேக்கண்டாக இருந்த போஸ்ட்டை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது கூட 2 வாரம் முடிஞ்ச பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு மாற்ற வேண்டியது 2 வாரம் பொறுத்தது. இன்னும் 10 நாள் எலெக்ஷனே முடிய போகுது. என்ன இருக்குது உங்களுக்கு? இன்னும் 15 நாள் எலெக்ஷன் ஓவர். அவருக்கும் 2 இயர்ஸ் டென்யூர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. முக்கியமாக இருந்ததுன்னா எலெக்ஷன் கமிஷன் டூ வாட் எவர் இட் வாண்டட் டு டூ. அவன் செய்யலை, செய்ய வைக்க முடியல உங்களால். அட்லீஸ்ட் கீ போஸ்ட் இருக்கவங்களே நீ மாற்றிருக்கணும். மாற்றலை, மாற்ற வைக்க முடியல உன்னால். இந்த எலெக்ஷனில் திமுக தமிழ்நாட்டில் ஜெயிப்பதில் பிஜேபிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போன்னு விட்டான். அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இல்லவே இல்லை. அவ்வளோ பாடாப்படுத்துகிறான் மம்தா பானர்ஜியை. ஓவர் 600 அஃபிஷியல்ஸ் வேர் ட்ரான்ஸ்ஃபர்ட். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, ஏடிஜிபி, கல்கட்டா போலீஸ் கமிஷனர், ஸ்கோர்ஸ் ஆஃப் ஐஜிஸ், டிஐஜிஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், எஸ்ஐ லெவலில் மாற்றிருக்கான். எஸ்ஐ லெவலில் மொராதாபாத் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் டாப் லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும், எஸ்ஐ லெவல் வரைக்கும் 600 பேரை ஷார்ட்டட் அவுட். இங்கே ஒரு 4 எஸ்பி, அப்புறம் ஒரு 4 எஸ்பி, அப்புறம் ஒரு டிஜிபி, அப்புறம் ஒரு ஐஜியை தூக்கி இங்கே தாங்க போ, அவ்வளோதான். நாம் கி ஆவாஸ். மற்றபடி தொடவே இல்லை. திமுகவை எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று பாஜக நினைக்கிறது. அவ்வளவுதான். சரி, இதுக்கும் கம்யூனிஸ்டுக்கு சீட்டு குறைச்சு கொடுத்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? நிறைய தொடர்புகள் உண்டு. இவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது கண் துடைப்பு நான் சொல்லல. அது வாக்கு வங்கிக்காக. இங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு லேம்ப் போஸ்ட் எடுத்தா கூட அது ஆன்டி பிஜேபியா இருக்கும். அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் பலவீனப்படுத்திட்டு ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸஸ் எப்படி வளர்ப்பாங்க? நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்ச ஒரு ஆளை கொண்டு வந்து நீ கேண்டிடேட்டாக போடுற. உனக்கு கேண்டிடேட்டே இல்லை உங்கள் கட்சியில். அது போதாது அடையாளம் இவங்க யாருன்றதுக்கு. இவங்க பிஜேபி எதிர்ப்புன்றது எந்த அளவுக்கான ஒரு போலித்தனம் கொண்டதுன்றதுக்கு. தூக்கின்னு போய் தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்களா? அது யாரு கொடுத்த சீட்டு? மோடி கொடுத்த சீட்டு. இது உங்களுக்கு தெரியாது? நல்லா தெரியும் எல்லாரையும் விட. ஆகவே பல விஷயங்கள் இருக்குது. அது இந்த எலெக்ஷனில் 5 மாநில தேர்தலில் பிஜேபியோட கவனம் தமிழ்நாட்டின் பக்கம் இல்லை. தமிழ்நாட்டோட முடிவு மேபி எ ஃபார்கான் கன்க்ளூஷன்றது நம்மை விட பிஜேபிக்கு நன்றாக தெரிந்திருக்கும் மோடி, அமித்ஷாக்கு. அவர்கள் இன்னொரு முறை திமுக வருவதில் அவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வந்தால் வந்து விட்டு போகட்டும், நம்முடைய காரியம் அரங்கேறும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள்.
அதே மாதிரி பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதானிஸோட எல்லா விதமான பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே ஆஹா ஓஹோ என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா போர்ட்ஸும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து விதமான துறைமுகங்களும், சிறிய துறைமுகங்கள், பெரிய துறைமுகம் எல்லாமே அதானி கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. மாநில அரசு ஏகப்பட்ட முதலீடுகள் அதில் செய்யுது. அப்போ இது உணர்த்தும் பாடம் என்ன? பரந்தூர் ஏர்போர்ட்டு, அடுத்தது வரப்போகுது சிமெண்ட் மோனோபொலி. அதானி சிமெண்ட்டில் பெரிய அளவில் இருக்காங்க. அடுத்தது வரப்போகுது பிர்லா சிமெண்ட்டை காலி பண்ணுறதுக்கு அதானிஸோட, ஏன்னா இந்தியா சிமெண்ட் பிர்லாவுக்கு விற்றுட்டாங்க. அதானி சிமெண்ட் பெரிய அளவில் மார்க்கெட் உள்ளே வரப்போகுது. ஸோ இது எல்லாமே 26 to 31 21-26 மாதிரி பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்புலாம் இருக்காது. அதை விட மிக அதிகமான விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளப்படும். ஆனால் நடைமுறையில் வந்து 2 விஷயங்கள். ஒன்று அதானியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. இது ரெண்டையும் ரத்த கம்பளம் விரித்து மிக நேர்த்தியாக திமுக செய்து கொடுக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இது ஒரு காரணமா இருக்குமா? திருமாவளவன் அவர்கள் சட்டசபை தேர்தலில் நிற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை பின்வாங்க வைத்தது? 100% உண்மை. திருமாவளவன் மாநில அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். இது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு காரணம். இது தெரிஞ்சுதான் அவர் வர விரும்பினார். கடைசியில் அவர் கொடுத்த அழுத்தத்தால் அவர் விலகி விட்டார். அவர் ஏன் தான் இப்படி 2 கட்டானா இருக்காருன்னு தெரியல. இந்த அழுத்தம் வரும்னா அந்த முடிவு அவர் எடுத்துக்கூடாது. அப்படி முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த அழுத்தத்துக்கு அடிப்படையாக இருந்திருக்கணும். தன்னைத்தானே அவர் மேலும் மேலும் தாழ்த்தி கொள்ளுகிறார். முரண்பாடுகளின் மூட்டையாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியல. அவரோட கேடர்ஸ்லாம் ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கிறதா பல இடங்கள்ல பதிவு பண்றத பார்க்க முடியுது. ஆமாங்க, 90% திமுக எதிர்ப்பு. அவங்க கேடர்ஸ், விசிகா கேடர்ஸ் 90% திமுக எதிர்ப்பில் தான் இருக்காங்க. முதல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கணும். 11th ஹவரில் எடுக்கும்போது அது ஜெல் ஆக மாட்டேன். மாற்றி மாற்றி பேசுகிறாரு, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. பாண்டிச்சேரியில் 3 கேண்டிடேட்டை போட்டுட்டு விசிகா ஓட்டு போடாதுன்றாரு. இது என்னங்க அரசியல்? முதல்லையே அதை யோசிச்சிருக்கணும்ல. விசிகாவுக்கு ஓட்டு போடாதன்னு விசிகா தலைவரே கேட்குறாருன்றது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு பாலிடிக்ஸ். அதை செய்கிறார் அவர். குழப்பம் தலைக்கு மேலே ஏறி கிடக்குது. எதிரியோட பலம் முழுவதும் இன்னமும் அவருக்கு புரியல. ஒரு தடவை ஸ்டெப் எடுத்து முன்னால் வைக்கிறாரு, அப்புறம் 4 அடி பின்னால் வைக்கிறார். அவர் கட்சியை திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. விசிகாவை திமுக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். நன்றி சார். வணக்கம். நன்றி.